அழகு நிறைந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மென்மேலும் மாவட்டத்தின் அழகை அதிகரிப்பது இந்த நந்திக்கடலும் வட்டுவாகல் நீரேரியும். நந்திக்கடலானது இயற்கை வளத்தால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம். மாரிகாலம் என்பதால் மிகவும் நீர்மட்டங்கள் உயர்ந்த நிலையில் அழகாக காட்சி தருகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் அழகொழிக்கும் இடம் ஒன்று நந்திக்கடல் இடமாக காணப்படுகின்றது. இந்த நந்திக்கடலானது மிகவும் மழை காலத்தில் அழகாக காணப்படுகின்றது. இதன் வீதியோரத்தில் நின்று படமெடுப்பதும் மற்றும் ஏனைய காட்சிகளை கண்டுகளிப்பதற்கும் சாத்தியக்கூடான மிகவும் அழகான இடமாக இந்த நந்திக்கடல் நீரேரி காணப்படுகின்றது. இந்த நந்திக்கடல் என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெறும் மழை வெள்ள நீரால் நிரம்பி அழகாக காட்சியளிக்கின்றது. இவ்வாறான இந்த அழகுமிக்க நந்திக்கடலானது மழை காலத்தில், குறிப்பாக மாரி காலத்தில் நீர் நிரம்பும் போது அதன் அழகு மேலும் அதிகரிக்கின்றது. தற்போது பெய்து வரும் பருவமழை காரணமாக நந்திக்கடலின் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு தற்போது வட்டுவாகல் பாலத்துக்கு மட்டத்தில் நீர்நிலை கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவின் கணுக்கேணி குளத்தின் நீர் மற்றும் வற்றாப்பளை, தண்ணீர் ஊற்று வயல்வெளி ஊடான நீர், கேப்பாவிளவு மற்றும் கள்ளியடி, பேராறு ஊடான வெள்ள நீர்கள் என பல வழிகளில் மழை நீர், வெள்ள நீர் வந்து நந்திக்கடலை சென்றடைகின்றது. வட்டுவாகல் பாலத்தின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கின்றது. நந்திக்கடல் நீர் நிரம்பியுள்ளதால் வட்டுவாகல் 3ஆம் கட்டை பகுதி, இரட்டை வாய்க்கால் பகுதிகளில் வீச்சுவலை தொழில் செய்யும் மீனவர்கள் அதிகளவில் கூடி வீசி மீன்பிடித்து வருகின்றார்கள். இதனால் இவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தினை கொண்டு செல்லும் காலத்திற்கு ஏற்ற வகையில் தொழிலாக இது அமைந்திருக்கின்றது. வட்டுவாகல் பாலம் 440 மீட்டர் நீளம் கொண்டது. வட்டுவாகல் பாலம் 1950ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்டதாக முதியவர்களின் வாயூடாக அறிய முடிகின்றது. முல்லைத்தீவு நகரத்தின் நுழைவாயிலாக வட்டுவாகல் பாலம் அனைவரையும் வரவேற்கின்றது. வட்டுவாகல் பாலம் வரலாற்று தொன்மையான முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஓர் சின்னமாகும். மழைக்காலத்தில் அழகாக காட்சி தரும் இடங்களில் வட்டுவாகல் பாலம் மற்றும் நந்திக்கடல் கரையோர பகுதிகள் என்பன அடங்குகின்றன. இந்த பாலம் புதிய அரசாங்கத்தினால் புனரமைக்கப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக எழுந்து வந்திருக்கின்றது. கடந்த 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த பாலத்தினை புனரமைப்பதாக கூறி வாக்குறுதிகள் கொடுத்துள்ள போதும் எதுவும் நடந்ததில்லை. புதிய அரசாங்கம் இந்த பாலத்தை புனரமைத்து கொடுத்து இந்த இடத்தினை அழகுபடுத்தி கொடுத்தால் மேலும் இந்த மாவட்ட மக்களுக்கும் வெளி மாவட்ட மக்களுக்கும் உல்லாச பிரயாணிகள் வந்து சென்று போகக்கூடிய இடமாக இது அமையும். தற்போது நந்திக்கடல் மழை வெள்ளத்தினால் நிரம்பி காணப்படுவதால் வட்டுவாகல் பால மட்டத்திற்கு நீர் வந்துள்ளது. இதனால் பாலத்திற்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சம் வீதியால் பயணிக்கும் போது காணப்படுகின்றது. அழகிய காட்சிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள்.